பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர் விவரங்களை தெரிந்து கொண்டு பேச வேண்டும். யூடியூப்பில் வருகின்ற செய்திகளை எல்லாம் பேசுவதை எல்லாம் செய்தி என்று எடுத்துக்கொண்டு ஊடகங்களிலே பேசிக் கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு அவர். எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக தான் ஒன்றிய அரசின் சிறந்த சேவகர் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார். அடிக்கடி அவர் செய்த வேலை அதுதான். ஒன்றிய அரசுக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் குறுக்கே விழுந்து தமிழ்நாடு அரசின் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டை சுமத்தி ஒன்றிய பாஜக அரசை காப்பாற்றி வருகிறார். அது டிஜிபி விவகாரத்திலும் நடந்திருக்கிறது. ஒன்றிய பாஜக அரசை காப்பாற்றி வருகிறார். ஆளுநர் மூலம் அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்று எண்ணிய ஒன்றிய பாஜக அரசு அது டிஜிபி மூலம் நடந்து விடாதா என்று எண்ணினார்கள். அது இன்றைக்கு டிஜிபி மூலம் நடக்க முடியவில்லை. பொறுப்பு டிஜிபி நியமிக்கப்பட்டிருக்கிறார், ஏன் நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை என்று இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். அவர் ஒன்றை மறந்து விட்டார். தமிழ்நாட்டுக்கு பொறுப்பு டிஜிபி என்பதை அறிமுகப்படுத்தியவர்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தான். 2011ஆம் ஆண்டு திரு ராமானுஜம் அவர்களை உளவுத்துறை டிஜிபியாகவும் சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு டிஜிபியாகவும் நியமித்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதே போல திரு ராஜேந்திரன் அவர்களை பொறுப்பு நீதிபதியாக நியமித்ததும் அவர்கள்தான். ஆக பொறுப்பு நீதிபதி என்பதை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய அதிமுக அரசு, எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பொறுப்பு டிஜிபி இருக்கலாமா, நிரந்தர டிஜிபி வேண்டும் என்று கேட்பது எந்த விதத்திலே நியாயம்? அவர் ஒன்றிய அரசினுடைய விசுவாசி அடிமை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறானால் அங்கே 5 பொறுப்பு டிஜிபிகள் இருந்து இன்றைக்கும் பொறுப்பு டிஜிபி தான் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே இருக்கின்றார். எனவே பொறுப்பு டிஜிபியை பற்றி இன்றைக்கு பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. ஆனால் தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் திரு ஜங்கர் சிவாலு அவர்கள் பொறுப்பு டிஜிபியாக இருந்த பொழுது தன்னை நீடிக்க வேண்டும் என்று யூபிஎஸ்சிக்கு மனு கொடுக்கிறார். அது தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகு ஒன்றிய அரசுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒரு பட்டியலை அனுப்புகிறது. அந்த பட்டியலிலே இடம்பெறாத ஒருவர் தான் டிஜிபியாக வர வேண்டும் என்று கோரிக்கையை வைக்கின்றார். அதனால் காலதாமதம் ஏற்பட்டு அவருடைய கோரிக்கையும் தவிர்க்கப்படுகிறது. பிறகு மீண்டும் ஒரு பட்டியலை யூபிஎஸ்சிக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது. ஆனால் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாடு விவகாரத்திலே தாங்கள் விரும்பிய டிஜிபியை தான் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு யாரையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பி கேட்டதோ அவர்களை எல்லாம் மறுக்கிறார். எனவேதான் பொறுப்பு டிஜிபி நீடிக்கிறாரே தவிர இன்றைய பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுக்கு நாங்கள் பட்டியல் அனுப்பி இன்னார் என்று கேட்டிருக்கிறோம். அந்த மாநில அரசினுடைய விருப்பத்துக்கு ஏற்பத்தான் டிஜிபி கொடுக்கப்படுவது, அனுமதிக்கப்படுவது வழக்கம். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு நிறைவேறவில்லை என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது கர்நாடகாவை சேர்ந்த சூரப்பாவை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக நியமித்தார்கள். ஆக பன்வாரிலால் புரோஹித் மூலம் நியமனம் செய்து மோடி அரசு அன்றைக்கு காவிரி பிரச்சனையில் தமிழகம் முழுவதும் கிளர்ந்தெழுந்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்த வேளையிலே கூட கர்நாடகத்தை சேர்ந்த ஒருவரைத்தான் இங்கே கொண்டு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக நியமித்தார்கள். அன்றைக்கு எடப்பாடி அரசு அதுக்கு அனுமதி தந்தது. ஆனால் தமிழ்நாடே அன்றைக்கு கிளர்ந்து எழுந்தது காவிரி பிரச்சனையில். ஆனால் அந்த சூழ்நிலையிலேயே மோடி அரசு கர்நாடகாவிலிருந்து தான் சூரப்பாவை நியமித்தது. சூரப்பாவை போல தங்களுக்கு வேண்டிய ஒருவரை டிஜிபியாக நியமிக்க இன்றைக்கு ஒன்றிய அரசு முயற்சிக்கிறது. அது நிச்சயமாக தமிழ்நாட்டிலே எடுபடாது. நம்முடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டு ஏற்கனவே யூபிஎஸ்சி எடுத்த முடிவில் உறுதியாக உள்ளதாக ஒன்றிய அரசு தற்போது பதில் தந்திருக்கிறது.
இதனை துறை ரீதியான பிரச்சனை என்றே பார்க்க வேண்டுமே தவிர ஒரு விவகாரமாக ஆக்கக்கூடாது. இது ஒரு துறை ரீதியான பிரச்சனை, ஆனால் இதை ஒரு விவகாரமாக ஆக்கக்கூடாது. தமிழ்நாட்டின் கருத்துக்களை ஒன்றிய அரசு புறக்கணித்து தனக்கு விருப்பமான அதிகாரியை டிஜிபியாக நியமிக்க முயற்சிக்கிறது. இது மாநில உரிமையை உரசி பார்க்கும் செயல். மாநில உரிமைகளை அபகரிக்கும் செயலை ஒருபோதும் தமிழ்நாடு அரசு அனுமதிக்காது. நம்முடைய உரிமைகள் பறிபோவதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். நிரந்தர டிஜிபியை நியமிக்காமல் சட்டம் ஒழுங்கு எப்படி சீராகும் என்று கோமாளி போல கேள்வி கேட்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவர் முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுது தூத்துக்குடியிலே 13 பேரை சுட்டுக் கொன்றார்கள். அதை நான் டிவியிலே பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு பொறுப்பு டிஜிபியை வைத்துக் கொண்டு நீங்கள் எப்படி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கப் போகிறீர்கள், எனவே டிஜிபியை நியமியுங்கள் என்று கேட்பதைப் போல ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல் கிடையாது. அதிமுக ஆட்சியில் அலங்கோலமாக கிடந்த சட்டம் ஒழுங்கை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் சிறப்பாக கொண்டு வந்திருக்கின்றோம். டிஜிபி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசினுடைய நிலையில் நாங்கள் வேண்டுமென்று எதுவுமே இந்த அரசு செய்வது கிடையாது. நாம் தமிழ்நாட்டுக்கு வேண்டியவர்களை கேட்கிறோம். நம்முடைய மாநில உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது. அடுத்ததாக இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பற்றி இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், சிபிஐ விசாரணைக்கு ஏன் நீங்கள் போய் தடை வாங்கினீர்கள் என்று ஒரு கேள்வியை பொய்ப்பாடி பழனிசாமி வழக்கம் போல இன்றைக்கு அரங்கேற்றி இருக்கின்றார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐ விசாரணைக்காக எதிராக இடைக்கால தடையை நாங்கள் உச்சமன்றத்திலே வாங்கியிருக்கின்றோம். அதற்கு காரணம் சிபிஐ சிறப்பாக விசாரிக்க தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்காது என்பதற்கல்ல. தமிழ்நாடு காவல்துறை தான் சிறப்பாக விசாரிக்கும். அது பல கட்டங்களிலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு உதாரணங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என ஒப்படைக்கப்பட்ட இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 27 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில். அதில் 2 பேருக்கு ரெட் கார்னர் நோட்டீஸும் நாங்கள் அனுப்பி இருக்கின்றோம். ஆம்ஸ்ட்ராங் வழக்கை யார் விசாரித்தால் என்ன என்று கேட்கும் எடப்பாடி பழனிசாமி தன் மீதான 4800 கோடி ரூபாய் நெடுஞ்சாலை டெண்டர் முறைகேடு வழக்கை புகாரை சிபிஐ விசாரிக்க கூடாது என்று உச்ச நீதிமன்றத்துக்கு ஏன் போனார்? சிபிஐ தான் நியாயமாக விசாரிக்குமே. அவர் மேல குற்றச்சாட்டு சொல்லி 4800 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டவுடன் சிபிஐ விசாரிக்க கூடாது, சிபிஐ உத்தரவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டவுடன் அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று தடை வாங்கினார். அப்படி என்றால் அன்றைக்கு சிபிஐ சரியில்லை, இன்றைக்கு சரியாக இருக்கிறதா? எனவே எல்லா காவல்துறையிலே அந்த வழக்குகளை எடுத்து வைத்து நடத்துகிறார்கள். 1994 ஜூலை 21ஆம் தேதி வழக்கறிஞர் விஜயனை ஆயுதம் ஏந்திய கும்பல் கடுமையாக தாக்கியது. எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த வழக்கிலே முன்னாள் அமைச்சர் எஸ்டி சோமசுந்தரம், ஆதிராஜாராம் உள்ளிட்ட 14 பேர் கைது செய்யப்பட்டார். அது சிபிஐ விசாரித்தது. அந்த வழக்கிலே கீழமை நீதிமன்றம் அனைவரையும் விடுவித்தது, உயர் நீதிமன்றமும் விடுவித்தது. எனவே சிபிஐ விசாரித்தால் தான் நியாயம் கிடைக்கும், மற்ற தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது என்று சொல்லுகிறார் எடப்பாடி பழனிசாமி மறந்து விட்டார் என்று நாங்கள் எண்ணுகிறோம். திராவிட மாடல் அரசு மீது குற்றம் சுமத்த எதுவும் இல்லாததால் கற்பனையான கதைகளை கட்டவிழ்த்து விட்டு அதன் வழியே அவதூறு அரசியல் செய்ய நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இதுவே சிபிஐ கண்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்று அஞ்சியது கிடையாது, அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திறமையாக விசாரித்து குற்றவாளிகளை கொண்டு போய் நிறுத்திவிட்டோம், குற்ற பத்திரிகை தாக்கல் செய்துவிட்டோம் என்பதால் ஆம்ஸ்ட்ராங் வழக்கை இது பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக கோவை மெட்ரோ ரயில், ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க, கண்ணாடியை திருப்பி போட்டா ஆட்டோ ஓடும் அப்படின்னு, ஞாபகம் இருக்கா? அதே கதையை இன்னைக்கு சொல்றாங்க. எப்படின்னா, கோவைக்கும் மதுரைக்கும், கோயில் மாநகரம் மதுரை, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோவை, இவை இரண்டுக்கும் மெட்ரோ ரயில் கிடையாது. போபாலுக்கு இருக்கிறது கொடுத்திருக்கிறார்கள், ஆக்ராவுக்கு கொடுத்திருக்கிறார்கள், நாக்பூருக்கு கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு சொல்லுகிறார்கள் 2011 மக்கள் தொகை அடிப்படையிலே நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள்,
அதுல 20 லட்சம் மக்கள் வரவில்லை என்று சொல்லுவோம். போபால்ல 20 லட்சம் இருக்கா, ஆக்ராவில் இருக்கா, நாக்பூர்ல இருக்கா, எங்கேயும் கிடையாது. அதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்கள், எனவே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அது தவறு என்றுதான் நான் சொல்லுகிறோமே தவிர வேறல்ல. எங்களை பொறுத்தவரைக்கும் கோவைக்கும் மதுரைக்கும் எப்படியும் மெட்ரோ ரயில் கொண்டு வரப்பட வேண்டும். அது எப்படி ஆக்ராவுக்கு என்ன சட்டமோ, போபாலுக்கு என்ன சட்டமோ, நாக்பூருக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் தமிழ்நாட்டுக்கும். எனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது 2010 அடிப்படையில் தான் நடந்திருக்கிறது. அதே அடிப்படையிலே எங்களுக்கும் தாருங்கள் என்று கேட்கிறோம். அதுக்கு இன்னொரு பதில் சொல்றாரு, இந்த அகலமெல்லாம் ஒழுங்கா வைக்கல, போகல அப்படின்னு சொல்லி. நாங்கள் சென்னையிலே சிறப்பாக மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். என்ன ஓரடுக்கு போட்டு கூட இன்றைக்கு சிறப்பாக மெட்ரோ ரயில் சேவை இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு சென்னையிலே சிறப்பாக நடைபெறுகிறது. எனவே எங்களுக்கு எந்த அளவு போட வேண்டும் என்பது எங்களுக்கு சரியாக தெரியும். எங்களுக்கு யாரும் கற்றுத்தர வேண்டாம். எனவே நாங்கள் ஒழுங்கான அளவுகளை தரவுகளைத்தான் தந்திருக்கின்றோம். ஆனால் போலியான மக்கள் தொகை அடிப்படையிலே அதை நிராகரித்திருப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்பதையும் இந்த நேரத்திலே நான் இங்கே உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது எஸ்ஐஆர் விவகாரம். எஸ்ஐஆரை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படவே இல்லை. ஆனா நாங்க மக்களை சந்திக்கின்ற கட்சி, மக்களோடு இருக்கின்ற கட்சி. ஆனால் எஸ்ஐஆர் என்பது அவசர கதியிலே நடக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த எஸ்ஐஆர் மன அழுத்தத்தால் கேரளா, ராஜஸ்தான், குஜராத், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களிலே பிஎல்ஓக்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அதே போல தமிழ்நாட்டில் திருக்கோவிலூர் அருகே ஜாகிதா பேகம் என்கின்ற பிஎல்ஓ தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் மன அழுத்தத்தால். எனவே இவங்க இன்னைக்கு காலையில 12 மணி வரைக்கும் அங்கன்வாடிக்கு போங்க, வேலை பாருங்க, எல்லாம் பண்ணுங்க. 3 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் எஸ்ஐஆரை பாருங்க அப்படின்னு சொல்ற போது அவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து 30 நாள் பார்க்கலாம். நாங்கள் அதனால்தான் சொல்லுகிறோம், போதிய கால அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும். அவசர கதியிலே எஸ்ஐஆர் கொண்டு வரக்கூடாது. அவசர கதியிலே கொண்டு வந்தால் அதனால் நியாயம் கிடைக்காது. எனவே நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆரை தேர்தலுக்கு பின்னாலே வைத்துக் கொள்ளலாம். என்ன உங்களுக்கு அவசரம்? இந்த வாக்காளர் பட்டியல் 2024 நீங்க தயாரித்த வாக்காளர் பட்டியல் தான். இருந்தாலும் அவசர கதியிலே நீங்கள் எஸ்ஐஆரை கொண்டு வரக்கூடாது. அதனால் பல தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே ஒவ்வொருவரும் அதை திருப்பி பார்த்து செய்யக்கூடிய முறை கிடையாது. எனவே எஸ்ஐஆர் என்பது தேர்தலுக்கு பின்னாலே பார்த்துக் கொள்ளலாம் என்பதுதான் எங்களுடைய நீதிமன்றத்தில் எங்களுடைய வாதம். எனவே எஸ்ஐஆரை கட்டாயப்படுத்த வேண்டாம் என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஏதோ நாங்க தான் பிஎல்ஓ கிட்ட இருந்து எங்க பிஎல்ஏ தான் எல்லா சீட்டையும் வாங்கிட்டு போய் நாங்களே புள்ள பண்ணி கொடுத்தா உங்களுக்கு தானே நல்லது, சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட விடவிடக்கூடாது. வாக்காளர் பட்டியலிலே வாக்குரிமை படைத்த ஒருத்தர் கூட விடுபடக்கூடாது என்பதுதான் எங்கள் தலைவருடைய எண்ணம். அதை நிச்சயமாக சிறப்பாக நிறைவேற்றுவோம். எனவேதான் தேர்தல் ஆணையத்திலும் அதை உச்ச நீதிமன்றத்திலே இன்றைக்கு நாங்கள் கேட்பது எங்களுடைய கோரிக்கை. அவகாசம் தேவை, எனவே ஒத்தி போடுங்க. ஆளுநர் விவகாரத்துல 3 ஒன்று ஆளுநர் அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும், அல்லது அதை திருப்பி அனுப்ப வேண்டும், அல்லது ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும், குடியரசுத் தலைவருக்கு. இது 3 ஆப்ஷன் தான். 4வது ஆப்ஷன் என்பது வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய ஆட்சியிலே கவர்னர் ஜெனரலுக்கு இருந்தது நிறுத்தி வைப்பது என்பது. இன்றைக்கு வெள்ளை ஏகாதிபத்தியம் இல்லை. ஒரு கால் இன்றைக்கு அவர்கள் வெள்ளை ஏகாதிபத்தியமாக இந்தியாவை மாற்றி விட்டார்கள் என்னமோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும், இந்த 3 ஆப்ஷன் தான். இந்த 3 ஆப்ஷன்ல நிறுத்தி வைப்பது என்பது எங்கே வருகிறது? எனவேதான் நிறுத்தி வைக்க கூடாது என்று எங்களுடைய வாதத்தை வைக்கிறோம். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல, ஏப்ரல் ஜட்ஜ்மெண்ட்ல எதுவுமே கை வைக்கல. கோவை மதுரை மெட்ரோ நிராகரிச்சுட்டாங்கன்னு சொல்லி முதல்வர் கடிதம் எழுதுறாரு வேணும்னு. இபிஎஸ் நேற்றோட அறிக்கையில பாத்தீங்கன்னா கோவை மதுரை மெட்ரோவுல திட்ட தயாரிப்புல திமுக குளறுபடி பண்ணதுனால திருப்பி அதைத்தான் சொல்றேன். நாங்க குளறுபடி பண்ணவில்லை. ஏன் குளறுபடி? அவங்க மக்கள் தொகையை சொல்றாங்க சார். அவங்க மக்கள் தொகையை தான் மெயினா சொல்றாங்க. இதே மக்கள் தொகை தானே நாக்பூர்ல இருக்கு, இதே மக்கள் தொகை தானே ஆக்ராவில் இருக்கு, இதே போபால்ல இருக்கு.
அது ஏன் கோயம்புத்தூர் கோவில் இது தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் கோயம்புத்தூருக்கும் கோவில் மாநகரம் மதுரைக்கும் எடுத்துக்கொள்ள கூடாது என்பதுதான். அடுத்தது நாங்க டிபிஆர்லாம் தப்பாவெல்லாம் போட மாட்டோம். எங்களை பொறுத்தவரை கரெக்டா அலைன்மெண்ட் வச்சுதான் போடுவோம். ஏற்கனவே 3 இதுல போட்டுட்டோம். அதிகமான அளவு மெட்ரோ லைன் போட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம தான். அதிக அளவு மெட்ரோவை பயன்படுத்த போறது நம்ம தான். எனவே நிச்சயமாக சொல்லுகிறோம், நாங்க எங்களுடைய டிபிஆர்ல எந்த குறையும் கிடையாது. சார், மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனையோட பணிகள் இன்னமும் எதுவுமே செய்யாம இருக்கு. மத்திய அரசு தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு தேர்தல் நாங்க செங்கலை காமிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க அதை அப்படி தாமதப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இல்ல அப்படி காலதாமதப்படுத்தினால் நீதிமன்றத்தை அணுகலாம்னு சொல்லியிருக்காங்க. கருத்து தான் இது. குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விகளுக்கு உச்சமன்ற நீதிமன்றம் கூறியிருக்கிற கருத்துக்கள். அந்த கருத்துக்களிலே ஆளுநர் வேண்டுமென்றே தாமதப்படுத்தினால் உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சார், போலீஸ்காரங்க சம்பந்தப்பட்ட வழக்கு அது போலீஸ் விசாரிப்பதை விட சிபிஐ போலீஸ் விசாரிக்கிறது நல்லதா இருக்கும்னு சொல்லி அதை சொல்லி கொடுத்தது. சார், சில வழக்குகளை சிபிஐயிடம் ஒப்படைத்தால் சரியாக இருக்கும். சில வழக்குகளை தமிழ்நாடு போலீஸே முழுக்க விசாரித்த பிறகு சிபிஐயிடம் ஒப்படைத்தால் நன்றாக இருக்காது. எனவேதான் சிபிஐ வேண்டும் என்று சில இடத்தில் சொன்னாலும் பல இடங்களிலே சிபிஐ வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறோம். ஆனா மெட்ரோ விவகாரத்துல எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்து சொல்றாரு. அதே நேரத்துல அந்த 22% ஈரப்பதத்துக்கு ஒன்றிய அரசு ஏன் மறுத்தது எங்களுக்கு தெரியலன்னு சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? நாங்க 22% ஈரப்பதத்தோடு விவசாயிகள் நலன் காப்பதற்காக கோரிக்கை வைத்தோம். ஒன்றிய அரசு மறுத்திருக்கிறது. அதை அவர்கள் வலியுறுத்த வேண்டும். அதுதான் எஸ்ஐஆர் விவகாரத்துல நம்ம அனைத்து பொறுப்பாளர்களையும் நாங்க டபுள் ஸ்டாண்ட் எடுக்கல. டபுள் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் நீதிமன்றத்தில் எங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறோம். நீதிபதிகள் வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் எஸ்ஐஆர் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எஸ்ஐஆர் பணிகள் நடக்கின்ற பொழுது அதை சரியாக கண்காணிக்காமல் விட்டால் நம்முடைய ஓட்டுத்தான் போய்விடும். மற்றவர்களுடைய ஓட்டுக்களை வைத்துக் கொள்வார்கள். எனவே அதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த கவனத்தையும் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால்தான் கவனமாக இருங்கள் என்று எங்களுடைய தலைவர் அறிவுரைத்திருக்கிறார். எஸ்ஐஆர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சார், கிராமப்புற மக்கள் என்ன சொல்றாங்கன்னாக்க திமுக தான் இந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்துச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிஎல்ஏக்களும் அதே போல எங்களுடைய பிஎல்சிக்களும் அங்கே சுறுசுறுப்பாக பணியாற்றுவதை பார்த்து இது திமுகவே கொண்டு வந்திருக்கிறது என்று உதயசூரியனுக்கு ஆதரவாக அவர்கள் எல்லாம் இருக்கிறார். மாநில அரசுக்கு அதிகாரிகள் மாநில அரசு அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து எந்த இடத்துலயும் அழுத்தம், அதாவது ஒரு இடத்துல அழுத்தம் கொடுத்தோம்னு சொன்னாலும் நிரூபித்தால் நாங்கள் அதுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கோம். எந்த இடத்துலயும் நாங்க உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கோமே தவிர அவங்களை யார்ட்டையும் அழுத்தம் கொடுக்கவே இல்லை, கொடுக்கவும் மாட்டோம். 10 நாளைக்குள்ளதான் இருக்கு, முடிச்சிட முடியுமா? அதுக்குதான் நாங்க தேர்தல் ஆணையத்தில் சொல்றோம், 30 நாள் கால அவகாசம் பத்தாதுங்க. 2.5 லட்சம் ஓட்டு 3 லட்சம் ஓட்டு முதல்ல அவங்களுக்கு வாக்காளர்கிட்ட அந்த ஃபார்மை கொடுக்கணும், எலிமினேஷன் ஃபார்மை. அதுக்கப்புறம் ஃபில்அப் பண்ணி வாங்கணும். அதுக்கு கால அவகாசம் பத்தாது. இவங்க அதனால 2026 தேர்தலை முடிச்சுக்கிட்டு மெதுவா பொறுமையா ஆற அமர எல்லாரும் உட்கார்ந்து செய்வோம்னு சொல்லிட்டு இருக்கோம். இதே கால அளவுலதான் பீகார்ல பண்ணணும். பீகார்ல முன்னாலே ஆரம்பிச்சுட்டாங்க. பீகார்ல முன்னால ஆரம்பிச்சு அதுல ஏகப்பட்ட குளறுபடி அது உலகத்துக்கே தெரியும். இப்ப காங்கிரஸ் தாவகவோட கூட்டணி போன்ற ஒரு கருத்து இருந்துச்சு. இப்போ திமுக கூட்டணி கொடுத்து பேசுறதுக்கு காங்கிரஸ் சார்பில் ஒரு 5 பேரை நியமிக்கிறதுனால இந்த ஒரு முற்றுப்புள்ளி வச்சுதான் எடுத்துக்கலாம் சார். எங்கள் கூட்டணி என்றைக்கு பலமாக இருக்கிறது. எங்கள் கூட்டணியிலிருந்து யாரும் எங்களை விட்டு செல்ல மாட்டாங்க. அது அன்புமணிக்கு தான் தெரியும். நாங்கெல்லாம் துப்பாக்கி வச்சுக்கல.